கற்கும் கல்வியை தனியார் மையத்துக்கு கொடுத்தது எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் தானா? ஆமாங்க. 1954 முதல் 63 வரைக்கும் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் அதிகப்படியான அரசு ஸ்கூல்கள் ஓபன் பண்ணி கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் வரைக்குமே அதிகப்படியான மாணவர்கள் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. 1983, 84 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த இந்த காலகட்டத்தில் தான் அரசு கலைக்கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் என இருந்தபோது அதற்கு ஈக்குவலாக பிரைவேட் காலேஜஸ்க்கு அங்கீகாரமும் அனுமதியும் கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில். இது எதற்காக கேட்கும் பொழுது அரசுக்கு நிதிச்சுமைகள் அதிகமாக இருக்குது, அதனால கொடுத்தன்னு சொல்றாங்க. அதுபோக பிரைவேட் காலேஜஸ்கள் திறக்கும் பொழுது அதிகப்படியான மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு 1990களில் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் சரி, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதிகமாக வளர்ச்சி அடையுது. இதன் எதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 1991 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கொள்கை கொண்டு வராங்க, பொருளாதாரம் தாராளமயமாக்கல். இந்த கொள்கைக்கு ஏற்றபடிதான் கல்வி சேவையாக இருந்தது தாண்டி காசு பார்க்கும் வணிகமாக மாறப்பட்டது. இவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் தான் தனியார் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அனுமதியும் அங்கீகாரமும் வழங்கப்படுகிறது. நீங்க கேட்கலாம், இன்னைக்கு இவ்வளவு பிரைவேட் ஸ்கூல்ஸஸ், இவ்வளவு பிரைவேட் காலேஜஸ் இருக்கிறங்காட்டி தான் நம்மளாம் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறத. இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, ஒரு பிரைவேட் காலேஜ்ல நம்ம சீட்டு கேட்கும் பொழுது அங்க டொனேஷன் வாங்குறது இல்லைன்னு இங்க யாருமே சொல்ல முடியாது. பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் காலேஜ்ல படிக்கும் போது மட்டும்தான் நம்ம சமூகத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கிட்ட திட்டமிட்டே நம்ம வைக்கிறாங்க. இதனால பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க, பணங்களை கொட்டி தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இங்கதான் கல்வி அப்படிங்கிறது ஒரு சேவையா பார்க்கப்படாமல் ஒரு தொழிலா அசுர வளர்ச்சி அடைஞ்சு நிற்குது. கவர்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், இவ்வளவு அசல் வளர்ச்சி அடைஞ்சு நிற்குதுல பிரைவேட், இதுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூல்கள், கவர்மெண்ட் காலேஜ்கள் பராமரிக்கப்பட்டு இப்படி எப்படி நிற்குதோ இந்த தொழில மொத்தமா முடக்கி அது ஒரு சேவையாக மாற்றப்பட வேண்டும். 200 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மேல மூடப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வையை மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. கல்வி கவர்மெண்ட்டிடம் இருக்க வேண்டுமா இல்ல பிரைவேட்டு கிட்ட தான் இருக்க வேண்டுமா அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க.